ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதற்கு முன் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசினாலே பொதுவாகவே பார்க்குறதுக்கு தாங்க சிங்கம் மாதிரி அப்படியே ரொம்ப திமிரா தலைகணத்துடன் தெரிவிங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்கும் இருக்காது. இந்தாங்க அப்படின்னு சொல்கிறது போல் மொத்தமாகவே கொடுத்துடுவீங்க. அதாவது கிள்ளி கொடுக்கக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. எடுத்துக்குப்பா அப்படின்ற மாதிரி முழுசாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு உள்ளவங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லலாம். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா, இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனிக்கு ஆகப்போகுது. அதாவது சனி பகவான் கண்டக சனியிலேருந்து இருந்தாங்க இல்லையா, இப்போ அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 8வது இடத்துக்கு சனி மாறுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025வது ஆண்டு மார்ச் மாதம் 28வது நாள். சரி, ராகு கேதுனுடைய பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் எண்டில் வருது. குரு பகவான் மே மாதத்தில் தான் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனியினுடைய தொல்லைகள் வந்தாலுமே குருவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். ஸோ அவர் லாபம் ஏறுவது மிக மிக சிறப்பு. ஸோ நீங்கள் வரக்கூடிய தொல்லைகள் எப்படியா தான் ஃபைட் பண்ணுவாங்கன்னு வாங்களேன், எத்தனை பேர் வேணால் வாங்க நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்லபடியாக நல்லா சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங்காக போயிட்டுருக்கணுவாங்க. நல்ல பண புழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, அந்த திருமணம் செய்யாதவர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவில் இருப்பவர்கள் இவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அது களத்திர ஸ்தானத்தில் ராகு பயிற்சி வரார் இல்லையா, மே மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்ல வர்றது. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் தம்பதிகளிடையே சின்ன வாக்குவாதங்கள் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையை தரலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூடுமானவரை மௌன விரதம் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். ஏதாவது திட்டினாங்களா அமைதியாருன்னு நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா தேவையற்ற பிரிவுகள் சஞ்சலங்கள் அந்த மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சரிங்க, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்துலேருந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவார் பார்க்கும்பொழுது, சனி பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் இந்த சிறு சிறு விபத்துகள் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் சிம்மராசி அன்பர்கள் ஹார்ட் நல்லபடியாக பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் அதாவது நம்ம உடல்நலனை மிக சிறப்பாக பார்த்துக்கொள்வது மிக நல்லது. காரணம் இந்த அஷ்டமத்து சனியில் இது மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரும். அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் மிக சிறப்பாக சனி பகவான் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க, நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னடா அது இவங்க பழைய பரிகாரமே சொல்கிறாங்கன்றது கேட்க முடியுது. ஆனால் நிஜமாகவே நீங்கள் அந்த காலத்தில் 7 சனி பிடிச்சா எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் தான் கும்பிட சொல்லுவாங்க. இப்போ தான் புதுசு புதுசாக சாமி வராங்க, புதுசு புதுசான டிசைனில் பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க. நமக்கு அது தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, இயல்பாகவே இப்போ அஷ்டமத்து சனினால் சனி பகவானுக்கு யாரை பிடிக்கலன்றது உங்களுக்கு தெரியும். அது ஒன்று பிள்ளையார், மற்ற இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் இந்த 2 கடவுளையும் நீங்கள் மனதார தொழுங்கள். நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் நீக்கி இந்த 2025வது ஆண்டை மிக சிறப்பாக அமைய உங்களுக்கு அருள் புரிவார்கள். வாழ்த்துக்கள்.